நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு பேன் கார்டு என்பது மிக முக்கிய ஆவணமாக உள்ளது. இன்னும் பல இடங்களில் பேன் கார்டு தேவைப்படுகிறது. வங்கிகளில் KYC ஆவணமாகவும் பேன் கார்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதிக அளவிலான பண பரிவர்த்தனை நடைபெறும் பொழுது பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொருவரும் பேன் கார்டு வைத்திருப்பது அவசியம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பேன் கார்டு சில நேரங்களில் தொலைந்துவிட்டால் புதிதாக அப்ளை செய்து அதனை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் பழைய பேன் கார்டு கிடைத்தால் அதனையும் வைத்துக் கொள்வார்கள். மேலும் சிலர் பேன் கார்டு விண்ணப்பித்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று கூறி மீண்டும் அப்ளை செய்வார்கள். இது போன்ற நேரங்களில் 2 பேன் கார்டும் கிடைத்துவிடும். அவ்வாறு ஒரு நபர் 2 பேன் கார்டுகளை வைத்திருந்தால் வருமான வரித்துறை விதிகளின்படி அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் அல்லது குறைந்தபட்சம் 6 மாதங்கள் சிறை அல்லது 2ம் தண்டனையாக விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் 2 பேன் கார்டுகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருமான வரித்துறை விதிகளின்படி அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் அல்லது குறைந்தது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 2 தண்டனைகளையும் சேர்த்து வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கிட்டலாம் 2 பேன் கார்டு இருக்கோ அதை ஒன்றை நம்ம ஒப்படைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.